கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அன்புடன் அழைக்கப்பட்ட அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம்ம தேவன் கொடுத்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலும் கூட அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய குணலட்சணங்களை டெவலப் பண்றதுக்கு, அபிவிருத்தி செய்வதற்கு வேதத்திலிருந்து வசனங்களையும் வேதத்திலிருந்து சில கேரக்டர்ஸையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம எத்தனாவது வாரத்துக்கு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 9th வீக் வந்திருக்கோம். இன்னும் 2 வாரங்கள் மட்டுமே இது நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மைதான், இந்த 2 வாரங்களுக்கு மட்டுமே இந்த வகுப்பு நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த பாடத்துக்கு நம்ம போயிடலாம். சரிங்களா? அப்புறம் டைம் கிடைக்கிறப்ப மற்ற கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, தேவன் மனுஷனுக்கு கொடுத்ததும் மனுஷன் இழந்ததும் என்னங்கிறத தெளிவாக கண்டுபிடிச்சிட்டோம். அதே மனுஷன் திருப்பி தேவன்கிட்ட போனா அவனுக்கு என்ன தேவைங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். அது வேற ஒண்ணுமே கிடையாது, கேரக்டர். தேவனுடைய சாயல் அப்படின்னு சொன்னாலே அது கேரக்டர் தான். முதல் மனுஷன் எப்படி படைக்கப்பட்டனா தேவனுடைய சாயல். அந்த சாயல்ங்கிறது வேற ஒண்ணு கிடையாது, அவர் மனுஷனுக்கு கொடுத்த கேரக்டர். அந்த கேரக்டரை மனுஷன் இழந்தா அதை திருப்பி அவன் கொண்டு வரதுக்கு தேவன் மனுஷன் பல்வேறு விதமான சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். அதுல விசேஷமா திருச்சபையா மாறக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான். எதாவது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான். முதல் தேவனுடைய சாயல்ல மாற போறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சபைதான். அப்ப முதல் சூழ்நிலைகள் அதிகமா தேவனால் ஏற்படுத்தப்படுவது யாருக்கு தான்? கண்டிப்பா சபைக்கு தான். சோ அந்த சபை சூழ்நிலைகள் வரும்போது எப்படி மாறிக்குது, குணலட்சணங்களை உற்பத்தி செய்தா, கேரக்டரை டெவலப் பண்ணுதா, அல்லது கேரக்டரை விடுதா அப்படிங்கிறது பொறுத்தா நம்ம சபையா இல்லையாங்கிறது அமைகிறது. அந்த அடிப்படையில நம்ம அன்பை பத்தி கம்ப்ளீட்டா படிச்சிட்டோம். சோ அன்பை பத்தி ஒரு தடவை ரீகால் பண்ண சொன்னா மறுபடியும் நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சோம் இல்லைங்களா? அன்பு, நீதிய சாந்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? கோவப்பட மாட்டேன், காயப்பட மாட்டேன், குறை கூற மாட்டேன். அப்புறம் அன்பு தயவுள்ளது. சோ மத்தவங்களை மன்னிக்கக்கூடிய பக்குவம். அப்புறம் அன்புக்கு பொறாமை இல்லை. சோ பொறாமை இல்லை என்ன அர்த்தம்? உடன் சகோதரர் நம்மளோட அதிகமா தேவனால் உற்சாகப்படுத்தப்படும் போதும் அவங்க ஊழியங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்படும் போது நாம் அதை குறை கூடாமல், காயப்படாமல், கோவப்படாமல் சகோதரருக்காக நம்ம நின்று வேலை செய்யறதுக்கு பேர் தான் பொறாமை. அப்புறம் அன்பு தன்னை புகழாது. நான் தான் எல்லாமே, நான் இல்லைன்னா எதுவும் நடக்காது, நான் தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு என்ன பண்ணாது? அன்பு தம்பட்டம் அடிக்காது. சூப்பரான வார்த்தை. அதுக்கப்புறம் அன்பு இருமாப்பாய் இராது. அப்புறம் அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தற்கொலைவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் எதுவும் சந்தோஷப்படும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, மற்றவங்க எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு அநியாயம் செஞ்சா கூட நாம அந்த இடத்துல அந்த அநியாயத்தில் எப்படி நிற்கணும்னா ஆவியின் கனிகளை எப்படி பெருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதான் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி புடியூசன் ஒரு அன்பு ஒரு சகோதரன்கிட்டயோ ஒரு சகோதரிகிட்டே இருந்தா அந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசியும், திருப்பி சகலத்தையும் நம்பும். அப்படியே ஆரம்பிக்கும். ஒரே பாயிண்ட் திருப்பி சொல்லக்கூடாது. நம்பும், விசுவாசிக்கும், தாங்கும், சகிக்கும். இது நாளைக்குமே வித்தியாசம் இருக்குங்கிறத நம்ம சப்ஜெக்ட்ல கிளியரா பார்த்தோம். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு விசுவாசத்துக்கும் அன்புக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சோம். அன்பை பத்தி ஃபுல்லா படிச்சிட்டோம். அப்ப அன்புள்ள ஒரு கேரக்டர் வேதாமத்தில் இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட தேவன் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் சரி, கட்டாயம் நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். விசுவாசம் இல்லாமல் அன்பு இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அன்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா என்ன இருக்கும்? விசுவாசம் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ஒரு வசனத்தை எடுத்தோம். அந்த வசனம் ஆரம்பிக்கிறப்ப விசுவாசத்தோட ஆரம்பிச்சு முடியறப்ப அன்போட முடிச்சது. அந்த வசனம் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு திருச்சபையின் பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த அழைப்பை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றால், தேவன் அழைப்பை கொடுத்துருவாரு. அழைப்பு தேவன் எல்லாருமே கொடுத்துருவாரு. ஆனா அழைப்பை எல்லாரும் உறுதியா புடிச்சுக்கலாமான்னு பார்த்தா இல்ல. ஆனா அழைப்பை உறுதியா புடிச்சுக்கணும்னா அவங்களுக்கு என்ன தேவைன்னா சில கேரக்டர்ஸ் தேவை. அந்த கேரக்டர்ல முதல் கேரக்டர்னு சொல்லி பாத்தீங்கன்னா விசுவாசம், கடைசி கேரக்டர்னு பாத்தீங்கன்னா அன்பு. அப்படின்னா முதல் கேரக்டர் கடைசி கேரக்டர் இருந்தா போதும். கரெக்டா? முதல் ஆரம்பிக்கிறது விசுவாசத்துல, விசுவாசம் இல்லாமல் அன்புங்கிறதுல முடிக்க முடியாது. அன்பா முடிக்கணும்னா முதல்ல எது ஆரம்பிக்கணும்? விசுவாசம் ஆரம்பிக்கிறத பார்த்தா என்ன வசனம்?
2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 - 7. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான், உங்கள் விசுவாசத்தோடே அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியா எல்லாத்தோட எதையும் சேர்த்து வழங்குகிறாரு, அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அன்பையும் கூட்டி வழங்குங்கள். என்ன மீனிங் இருக்கு? கூட்டி வழங்குங்கள். நல்ல கூட்டி கூட்டி வழங்குங்கள். என்ன மீனிங்னா இத்தனை கேரக்டர் லிங்க் இருக்கு ஒன்னோட ஒண்ணு இல்லையா? எல்லா கேரக்டருக்கும் லிங்க் இருக்கா இல்லையா? எப்படி படிக்கலாம்? எப்படி படிக்கலாம்? விசுவாசத்தோட, தைரியத்தோட, ஓடே ஓடே என்ன அர்த்தம்? இது இல்லாம அது இல்ல, அது இல்லாம இது இல்ல, எல்லாமே இருந்தா தான் மனுஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. சரிங்களா? சோ அன்புங்கிறது ஒரு மனுஷனுக்கு தேவன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குணலட்சணமா இருந்தா கூட அதை டெவலப் பண்றது கண்டிப்பா எது தேவைன்னு பார்த்தா விசுவாசம். சோ இப்ப நம்ம 2 கேரக்டர் மட்டும் எடுத்துட்டு பொதுவா மனிதர்கள்ல இன்க்ளூடிங் திருச்சபையின் பிள்ளைகள் அழைக்கப்பட்டவங்க கூட அழைப்பை உறுதி செய்ய முடியாதவங்க கூட எத்தனை வகைகளா இருப்பாங்கன்னு சொல்லி பாருங்க. 4 நாட்கள் இருப்பாங்க. இந்த உலகத்துல விசுவாசத்தையும் அன்பையும் வச்சு எல்லா ஜனங்களையும் நம்ம பிரிச்சு பார்த்தா 4 வகையான ஜனங்கள் மட்டும்தான் இருப்பாங்கன்னு பார்த்தோம். அதுக்கு உதாரணம் பார்த்து ப்ரூவ் பண்ணிட்டோம் நம்ம. அதனால நமக்கு ஈஸி. சோ முதல் கேட்டகரி எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா அன்பும் இருக்கும் விசுவாசம் இருக்கும். முதல் கேட்டகரி எப்படி இருப்பாங்க? அன்பு இருக்கும் விசுவாசம் இருக்கும். ரெண்டாவது அன்பு இருக்காது, ஆனா என்ன இருக்கும்? ஆனா கடைசியில் என்ன இருக்காங்க? விசுவாசம் போயிடும். அடுத்தது 3வது அன்பு இருக்கும், ஆனா எது இருக்காது. அப்ப கடைசியில் அன்பு மேல போயிடும். ஒன்னு 0 ஆனா இன்னொன்னு என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா கோடன்னு படிச்சோம். ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருந்தா தான் அது ரிசல்ட். ஒன்னு இருந்து ஒன்னு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அது ரிசல்ட் வராது. அப்ப இந்த இடத்துல ஆரம்பிக்கிற சில கேரக்டர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா அன்புல நல்லா இருப்பாங்க, விசுவாசம் இல்லாதனால அவங்க தங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கடைசியா பாத்தீங்கன்னா 0 0. என்ன 0 0? முறுமுறுப்பு வருது. என்ன 0 0ன்னு கேட்டேன். அன்பும் 0. நீங்க ரொம்ப ஸ்லோவா பேசுறத பார்த்து எனக்கு அதை பத்தின ஒரு சந்தேகம் வருது. ஏன் அதை மட்டும் ரொம்ப ஸ்லோவா சொல்றீங்க? 0 0 0 ஸ்லோவா சொல்றீங்களா? ஏன் அதை மட்டும் ரொம்ப ஸ்லோவா சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் கேரக்டர் சொல்லுங்க. அன்பு 100, விசுவாசம் 100. அது எப்படி ஃபாஸ்டா இருக்கு? கடைசி மட்டும் வர மாட்டேங்குது. அன்பு வர மாட்டேங்குது. 0, விசுவாசம் 0. நம்ம என்ன பண்ணிருக்கா? நிறைய கேரக்டர்ஸ் எடுத்து நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு கேரக்டர் எடுத்து இதுல எந்த கேட்டகரியில வராங்கன்னு செக் பண்ணணும். இன்னைக்கு அதை தான் பண்ண போறோம். நீங்க கொடுத்த உதாரணத்தோட நிறைய பேர் எனக்கு உதாரணங்களை கொடுத்தீங்க, அதோட தான் பார்க்க போறோம். சரிங்களா? முதல்ல நம்ம போன வாரம் எந்த கேரக்டர் எடுத்தோம்? நேபுகாத் நேச்சர். சோ நேபுகாத் நேச்சர் அந்த 4 கேட்டகரியில எதுல வருவார்? 3ஆம் சொல்லக்கூடாது, சொல்லுங்க. எந்த கேட்டகரியில வருவார்? செகண்ட். என்ன மீனிங் இருக்கு? அவருக்கு விசுவாசம் நிறைய இருந்துச்சு, ஆனா அன்பு இல்ல. அவருக்கு அன்பு இல்லைங்கிறது எதை வச்சு ப்ரூவ் பண்ணலாம்? அன்புக்கு ஒரு 17 பாயிண்ட் பார்த்தோம்ல, அதுல ஏதாவது ஒண்ணு போச்சுனாலும் அவங்க என்ன இல்ல, அன்பு இல்ல. அன்புக்கு பார்த்த 17 பாயிண்ட்ல எந்த பாயிண்ட் இவருக்கு போயிடுச்சு? மேட்டுமை. மத்தவங்கள விட தன்னை பெருசா நினைக்கிறது, தன்னை எல்லாரும் புகழணும்னு நினைக்கிறது எல்லாம் பண்ணாரா இல்லையா? சோ ஆட்டோமேட்டிக்கா என்ன போயிடுச்சு? அன்பு போயிடுச்சு. அன்பு போனவன வச்சிருக்கக்கூடிய விசுவாசம் என்ன ஆச்சுன்னா போயிடுச்சு. சோ இது எந்த கேட்டகரி வரும்னு பாத்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி தேர்டா? செகண்ட் கேட்டகரி வந்து. சோ அன்பு 0, விசுவாசம் 100. ஆனா கடைசியில அந்த 100% விசுவாசம் இருந்தும் அவருடைய வாழ்க்கை பழைய ஏற்பாட்டு காலத்து நீதிமான்களாக அவர் என்ன பண்ண முடியாது? ஆக முடியாது. ரைட். அடுத்து நெக்ஸ்ட் யோனா எந்த கேட்டகரி? நம்ம கேட்டகரியா? நம்ம கேட்டகரி வச்சிருக்கோம் பாரு. எந்த கேட்டகரி? செகண்ட். கரெக்ட். எப்படி சொல்லலாம்? அவருக்கு விசுவாசம் நிறைய இருந்துச்சு. அவருக்கு விசுவாசம் நிறைய இருந்துச்சுங்கிறத கப்பல் ஆடும்போது கூட ப்ரூவ் பண்ணி காமிக்கிறார். ஏன் இந்த கப்பல் ஆடுதுன்னா நான் ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விசுவாசம் யார் மேல இருக்கு? அவருக்கு தேவன் மேல இருக்கு. ஆனா அவருக்கு எது மேல விசுவாசம் இல்லைன்னா, எது இல்லைன்னா அன்பு இல்லை. எந்தெந்த பாயிண்ட் அவருக்கு வீக்கா போச்சு? அன்பை பத்தி நம்ம படிச்ச எந்தெந்த பாயிண்ட்ஸ்ல அவருக்கு வீக்கா போச்சு? கோவப்படுறது. சூப்பர். அப்புறம் தன்னை யாரும் தப்பா நினைச்சிட கூடாது. வருதுல அந்த பாயிண்ட். தன்னை யாரும் தப்பா நினைச்சிட கூடாது, தன்னை கெட்ட பேர் வந்துடக்கூடாது, முரட்டுத்தனம், அயோக்கியத்தனம், தகாத செயல் எல்லாம் யாருச்சுங்க? யோனா இருந்துச்சு. ஏன்னா நினிவே பட்டணம் அழிய வேண்டும் என்று காத்து கிடந்த ஒரு கேரக்டர் அவர் மாறிட்டார். சோ அவருடைய வாழ்க்கையில அவர் இந்த கேரக்டர்ல வந்து
அன்பு 0, விசுவாசம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 100 இருந்தும் அந்த விசுவாசம் அது அவருக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. அடுத்த கேரக்டர் லோத்து. மூணாவது படிக்கிற லோத்து. என்ன என்ன விளக்குது? அவருக்கு அன்பெல்லாம் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? தன்னை நம்பி வந்த 2 பேரை தன் மகள் போனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த 2 பேரை காப்பாத்த துணிந்த அன்பை நம்ம படிச்சோம் இல்லைங்களா? ஆனா அதே லோத்து சோதோம் குமாரை விட்டு வெளிவான்னு சொல்லி தேவன் சொன்னப்ப அந்த இடத்துல அது வேலை செய்யல. அப்ப அவருக்கு என்ன இல்லாம போச்சு? அன்பு இருந்துச்சு, என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. இது ஒரு தனி கேட்டகரி. கடைசியில அந்த அன்பும் சேர்ந்து என்ன போச்சு பாத்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. அப்புறம் அப்புறம் ஆரம்பிக்கிறப்ப தேவனுடைய சாயல், தேவனுடைய சாயல் அப்படின்னு என்ன மீனிங்? அன்பு 100, விசுவாசம் 100. தேவனுடைய சாயல் என்ன? அன்பு 100, விசுவாசம் 100. பழம் வந்த உடனே பழம் சாப்பிட்ட உடனே முதல்ல எது போச்சுன்னா விசுவாசம் போயிடுச்சு. ஏன்னா மனைவி தான் பெருசுன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அன்பு மட்டும் இருந்துச்சு. யார் மேலே கேட்டா மனைவி மேல. அந்த அன்பு தேவன் மேல வைக்காம மனைவி மேல வச்சதுனால அன்பும் சேர்ந்து என்ன போச்சு பாத்தீங்கன்னா போயிடுச்சு. சோ இவருக்கு எந்த கேட்டகரியில வைக்கலாம்னு சொல்லி நீங்களே சொல்லுங்களேன். 0 அவர் 2 கேட்டகரியில வைக்கலாம். எப்படி தெரியுமா? 100 வைக்கலாம், 0 வைக்கலாம். ஆனா அதுல நமக்கு என்ன பாடம்னா அவர் 0 ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் மூலமா நம்ம வந்திருக்கோம். நம்ம ஆதாமுடைய சந்ததியா மாதிரி இருந்து அவர் 100 இருக்கிறப்ப இல்ல. கரெக்டான 0 இருக்கிறப்ப அப்ப அவருடைய சந்ததி கூட எப்படித்தான் இருக்கும்? 0 தான் இருக்கும். ஆனாலும் சில பேர் இப்ப பார்த்தோம்ல அவங்க ஆதாம் மூலம் சந்ததியில வந்திருந்தா கூட ஆதாம் கிட்ட இல்லாத விசுவாசத்தை காமிச்சாங்களா இல்லையா? நிறைய பேரு ஆதாமுடைய சந்ததியில வந்தாலும் ஆதாம் வைக்காத அன்பை காமிச்சாங்களா இல்லையா? அப்படின்னா ஆதாமுடைய சந்ததியில வர்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. எப்படி இருக்கோங்கிறது தான் பெரிய விஷயம். நம்ம எப்படி குணலட்சணங்களை அபிவிருத்தி பண்றோங்கிறது தான் பெரிய விஷயமே தவிர ஆதாம் எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதுங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ரைட்? அடுத்தது அது தெரியும். கேட்டகரி 3 4 அன்பிலே அவங்களுக்கு அது எக்ஸாம்பிள் கூட போன வாரம் பார்த்தோம். சொத்தை வித்துட்டு வரணும் நம்மளால முடியுமா? முடியாது. ஆனா சொத்தை வித்துட்டு வரக்கூடிய பக்குவம் யாருக்கு இருந்துச்சு? அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா ஃபியூச்சர்ல தேவன் ஃபியூச்சர்ல ஏதாவது நம்ம கண்டிக்காம என்ன பண்றது? ஒரு பங்கை மட்டும் என்ன பண்ணாங்க? எடுத்து வச்சுட்டாங்க. சோ விசுவாசம் என்ன இடத்துல போயிடுச்சு. சோ இவங்க எந்த கேட்டகரியில வைக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா 100 0 அப்படிங்கிற மட்டும் பார்த்தோம். சோ இப்போ நம்ம 4 வகையான மனிதர்கள்ல 2 வகையான மனிதர்களை எக்ஸாம்பிளோட பார்த்தோம். எது? 0 100 100 0. இன்னும் நம்ம பார்க்காம இருக்கிறது எது? 100 0 0. இந்த சப்ஜெக்டுடைய கடைசியில ஒரு உண்மையை எல்லாரும் பேச வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த வார சப்ஜெக்டுடைய கடைசியில ஒரு மிகப்பெரிய உண்மை உங்களுக்கு தெரியும் என்னட்டு? உங்களுக்கு தெரியும் என்னட்டு? ஆனா உண்மை பேசுகிறது மட்டும் இப்ப நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? எல்லா கேரக்டரையும் எப்படி சந்தோஷமா பார்க்கிறோம். யோனா செகண்ட் கேட்டகரி, நேபுகாத்நேச்சர் தேர்ட் கேட்டகரி, ஆதாம் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இப்போ நம்ம என்ன கேட்டகரி கடைசியா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 0 0 பார்க்கலாமா? 100 100 பார்க்கலாமா? 100 பாருங்க உங்களுக்கு எவ்வளவு விசுவாசத்து. ஆனா எனக்கு தான் அந்த விசுவாசம் எல்லாம் போச்சு. நான் என்ன ஃபீல் பண்ணா கடைசி 100 பார்த்து முடிச்சா நல்லா இருக்குன்னு நினைச்சேன். ஏன்னா கடைசி யார் பார்க்க போறோம்? கடைசி யார் பார்க்க போறோம்? நம்மள. அப்ப கடைசியா கொஞ்சம் நல்ல கேரக்டர் பார்த்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அடிஷனல் மார்க் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதனால நான் முதல்ல எடுத்தது 0 0. நிறைய பேர் எனக்கு யார் யாரெல்லாம் 0 0 எழுதி அனுப்பிச்சிருந்தீங்க. மோஸ்ட்லி இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமே இல்லை. காமனா தான் எல்லாருடைய பதிலும் இருக்கு, பொதுவா தான் இருக்கு. முதல் 0 0 யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ஆகாப் ராஜாவுடைய ஹஸ்பண்ட். நம்ம கையை பார்த்து இல்ல, கட்டாயம் யாருதான்? ஏசபேல் தான். சரிங்களா? சோ ஏசபேலை இந்த 4 வகையான கேட்டகரியில எதிலே வைப்பீர்கள்? Fourth, that means 0 0. எந்த அடிப்படையில் 0 0 சொல்றோம்? அந்த அம்மா கிட்ட தேவன் எதிர்பார்த்த அன்பும் இல்ல,
தேவன் எதிர்பார்த்த விசுவாசம். இப்ப நம்ம இது வரைக்கும் நேபுகாத் நேச்சார் அப்படிங்கிற கேரக்டர் எடுத்தா, நேபுகாத் நேச்சாரை பத்தி பைபிள வசனத்தை தேடி எடுத்து அன்பு எப்படி விசுவாசம் பார்த்தோம். ஆனா ஏசபேலுக்கு அந்த கஷ்டப்பட வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. அந்த அம்மா எதுவுமே இல்லாதனால இல்ல, அந்த அம்மாவை பத்தி தேவன் கொடுக்கிற ஸ்டேட்மெண்டே போதும், அன்பும் இல்ல விசுவாசம் கண்டுபிடிக்கலாமா? என்ன வசனம் வாசிக்கலாம்? 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தன் மனைவியாகி யேசபேல் தூண்டி விட்டபடி. என்ன விட்டபடியே? முதல்ல அவுட்டா தூண்டி விட்டபடி என்ன முடிச்சா? எல்லாமே என்னெல்லாம் முடிச்சது? அன்பு இருக்கிற 17 பாயிண்ட் முடிச்சது, விசுவாசமும் முடிச்சது, தூண்டி விட்டபடியே. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவன். இப்ப ஆகாப் தன்னை என்ன பண்ணிட்டாராமா? வித்துட்டாராமா? யாருக்கு போட்டு வித்து போட்டாரு? ஆகாப் ராஜா தன்னை யாருக்கு வித்தாரு? வருது இந்த சைடுக்கு பதிலே இல்லை. வழக்கம் இங்கிருந்தா பதில் வரும், இப்ப சைடு பதிலே காணும். அவர் மாதிரி காமன் ஆன்சர் ஆமா, ஏசபேல் வித்து போட்டாராமா? என்ன பயம் பாருங்க எல்லாத்துக்கும். சோ ஆகாப் ராஜா தன்னை யார் வித்து போட்டாரு? தன் மனைவி கிட்ட என்ன பண்ணிட்டாரு? வித்துட்டார். ஒருவேளை அந்த மனைவி சரியான கைடன்ஸ் கொடுத்திருந்து இவர் அடங்கி போயிருந்தாருன்னா பைபிள்ல வித்து போட்டிருக்காருன்னு சொல்லி போகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை ஏசபேல் ஒரு சரியான கைடன்ஸ் வழிநடத்திருந்தா, இவர் அதுக்கு அடிபணிச்சிருந்தா, வித்து போட்டார் சொல்லி பைபிள் என்ன பண்ணாது, சொல்லாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லும். ஆனா இந்த அம்மாவுடைய கைடன்ஸ் எல்லாமே தேவனுக்கு கீழ்ப்படிகிற மாதிரி இல்ல. கடைசியில் ஆகாப் ராஜாவும் தேவனுக்கு கீழ்ப்படியல. ஆக மொத்தம் ஆகாப் ராஜா ஏசபேல் மேல என்ன வச்சிருந்திருக்கார்? என்ன வச்சிருக்காரு? வரல பதில் வரல. என்ன வச்சிருக்காரு? என்ன வச்சிருக்காரு? அன்பு. கரெக்ட். என்ன அன்பு வச்சிருக்காரு தெரியுமா? பயம். பயம். கையை பாருங்க போயிருக்கு. அதனால ஒரு பயம். சோ இவருக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, தேவனோட தன்னுடைய மனைவிதான் பெரிய ஆள் நினைக்கிற அளவுக்கு அந்த அம்மா வாழ்ந்துருக்குன்னா, அந்த அம்மாட்ட கண்டிப்பா 2 விஷயம் இருக்காது. ஒண்ணு அன்பு, இன்னொன்னு விசுவாசம். புரியுதவங்களுக்கு இந்த வசனத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் ஒரு ஆணுக்கு வரும்போது, ஒரு மேல் வரும்போது அதை வெளிப்படுத்துற விஷயம் வேற மாதிரி இருக்கும். ஆனா அதே ஒரு ஸ்திரீக்கு வரும்போது அது எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது பாருங்க கொஞ்சம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி. யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களின் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனான். எலியாவை பார்த்து சொல்றாங்க, என் ஆளுகளை பூரா நீ கொன்னில, அதே மாதிரி உன்னை நாளைக்கு இந்த டைம்க்குள்ள கொல்லலைனா தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள். என்ன விசுவாசம் பாருங்க, என்ன விசுவாசம் பாத்தீங்களா? புரியல உங்களுக்கு? நம்ம எவ்வளவு விசுவாசம் பாருங்க. நாளைக்கு நீ கொன்றுவேன் சொல்ல முடியும் உங்களால? என்னங்க அதுல வர மாட்டேங்குது. நாளைக்கு உன்னை கொன்றுவேன் சொன்ன நமக்கு என்ன இருக்கு? எல்லாம் இருக்கு. எவ்வளவு விசுவாசம். ஆனா யார் மேல? தன் மேல. அதான் பிரச்சனை. சோ இங்க யார் போயாச்சு? இப்ப ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய கைடன்ஸ் போயாச்சு. நாளைக்கு இந்நேரத்துக்குள்ள உன்னை கொல்லினா என்னைய தேவர்கள் அதுக்கு அதிகமா செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அம்மாவுடைய நோக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா, கட்டாயமா என் உயிரே போனாலும் சரி உன்னை என்ன பண்ண மாட்டேன், உயிரோட போட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அந்த அம்மாவுக்கு படிக்கலாம். சோ இந்த அம்மாவை நீ எந்த கேட்டகரி வைக்க சொன்ன, எந்த கேட்டகரி வைப்பீங்க? கரெக்டா? இந்த பக்கம் பதிலே வரல. 0 0. ஒரு எக்ஸாம்பிள் முடிஞ்சது. அடுத்தது 0 0க்கு வேற எக்ஸாம்பிள் சொல்லுங்க. யாரோ பவர் பாயிண்ட் எங்கேயோ வந்து பார்த்துட்டு யூதாஸ் கரெக்டா இருக்குமா? அப்ப யூதாஸ்க்கு என்ன இல்ல? 0 0 வச்சாச்சுன்னா என்ன இல்ல? அன்பும் இல்ல, விசுவாசம் இல்ல. நீங்க யாரும் சொல்லி பார்க்கலாம், யூதாஸ்க்கு அன்பு இல்லையா? சரியான அவருக்கு அன்புனா கிடையவே கிடையாது. அவர் அன்புல எத்தனை பாயிண்ட் போட்ட விட்டாரு நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி அவர் தேவன், அவர்கிட்ட அன்பும் இல்ல விசுவாசம் இல்லைங்கிறத எதை வச்சு கண்டுபிடிச்சதுன்னா, அவரை பத்தி டைரக்டா வசனத்தை பார்த்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி ஏசபேல் பத்தி படிச்சோம், அந்த மாதிரி எப்படி படிச்சோம் தெரியுமா? ரிசல்ட் என்ன ரிசல்ட் யூதாஸ் கிடைச்சது?
அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எல்லாருடைய இருதயங்களில் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவர் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் அப்ப யூதாஸ் என்ன பண்றார்? தனக்கு கொடுத்த ஊழியத்தை இழந்து போயிட்ட இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தலர் பட்டத்திலும் பங்கு பெறுவதற்கு ஒரே வசனம் போதும். யூதாஸ் காரியத்து கட்டாயமா தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை விட்டு அவரே என்ன பண்ணிட்டாங்க? வெளியே போயிட்டார். அப்ப கண்டிப்பா ஒருத்தர் வந்து தனக்குரிய ஸ்தானத்தை விட்டு கொடுக்குறாருன்னா அது காரணம் எத்தனை விஷயமா இருக்குன்னா ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு, அவங்களுக்கு என்ன இல்ல? அன்பும் இல்ல. அடுத்து என்ன இல்லைங்க? விசுவாசமும் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு வசனத்தை கூட பார்க்கலாம். சில பேர் இந்த வசனத்தை படிச்சுட்டு யூதாஸ் காரியத்தை அன்பா இருக்கிற மாதிரி கூட நினைச்சுக்கலாம். வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 47, 48, 49, 50. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அவர் இப்படி பேசுகையில் பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவரோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன் தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருக்கிறார். ரொம்ப பர்ஃபெக்ட்டான பாயிண்ட். நான் யாரை போய் முத்தம் கொடுக்கறேனோ அவங்கள தான் நீங்க என்ன படிக்கணும்? புடிச்சுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தார். அவர் என்ன பண்ணாரு? முத்தம் செய்தார். இப்ப இயேசு கிறிஸ்து அவன் மேல திருப்பி என்ன காமிக்கிறார்? அன்புதான் காமிக்கிறார். என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னை எந்த அளவுக்கு நான் அன்போட கூட வச்சிருந்தனோ அந்த அன்பை உன்னால என்ன பண்ண முடியல? புரிஞ்சிக்க முடியல. அடுத்தது, அந்த அன்பின்படி உன்னால என்ன பண்ண முடியல? நடக்க முடியல. நீ நடக்க முடியாத அன்பை இப்ப நான் உனக்கு காமிக்கிறேன்ட்டு இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட எப்படி பேசுறாருன்னா 50ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்று அவர் நல்லாவே தெரியும். சோ எப்படி கூப்பிடுறாரு? சிநேகிதனே, என்னத்திற்காக வந்து. இப்ப இயேசு கிறிஸ்துக்கு என்ன இருக்கு? எதை வச்சு சொல்றீங்க? சிநேகிதனே சொல்ற ஒரு வார்த்தையை வச்சு சொல்றது இல்ல. நம்ம அன்புக்கு பார்த்தோம் பாத்தீங்களா? ஒரு 17 பாயிண்ட். அந்த 17 பாயிண்ட் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மேட்ச் ஆகுது. அந்த 17 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் கூட யூதாஸ் காரியத்துக்கு மேட்ச் ஆகுது. புரியுது உங்களுக்கு? அதான் அன்பு. சோ என்ன சொல்லி முடிச்சாருன்னா, சரியா என்ன ஒண்ணு சீக்கிரமா செய்யிட்டு அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? கையை போட்டு அவரை பிடித்தார்கள். சோ யூதாஸ் காரியத்துக்கு என்ன இல்லைங்கிறதுக்கு இந்த ஒரு வசனம் கிளியரா போதும். இயேசு கிறிஸ்து செஞ்சு காமிச்சிட்டாரு. அவனுக்கு என்ன இல்ல? அன்பு. யூதாஸுக்கு விசுவாசம் இல்லையா? கொஸ்டின் இல்ல. யூதாஸ் விசுவாசம் இல்லவே இல்லை. விசுவாசம் இல்லாமலா இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட உடனே வந்திருப்பார்? கொஞ்சம் யோசிக்கலாம். யோசிக்க வேண்டிய கேள்விதான். விசுவாசம் இல்லாமலா யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட வந்திருப்பாரு? நல்லா இப்படி ஆகிட்டு தலையில எனக்கு பதவி ஆசை. சோ விசுவாசம் இல்லைங்கிறீங்க. ரைட். ஒரு வசனங்களை கண்டுபிடிச்சோம்னா, ஆனா நமக்கு ஏன் அந்த பதில் சொல்றது கொஞ்சம் தயக்கமா இருக்குன்னா, இப்ப எல்லா கேரக்டரையும் படிக்க இன்னொரு கேரக்டர் மனசுல வந்துகிட்டே இருக்கு. எல்லா கேரக்டரையும் படிக்க இன்னொரு கேரக்டர் நம்முடைய மனசுல வந்துட்டே இருக்குது. அந்த கேரக்டர் வச்சு யூதாஸ் செக் பண்ணி பார்த்தா யூதாஸ் கொஞ்சம் பெட்டர் மாதிரி தெரியுது. அதனால யூதாஸ் விசுவாசம் இல்லையான்னு சத்தமா கேட்டா இருந்துச்சா இல்லையா? பாசி யோவான் 6ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம். ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். இது போல ஒரு வசனம் உங்களிலும் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு. கண்டிப்பா யூதாஸ் என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. சோ அவர் கொண்டு எந்த கேட்டகரியில வச்சிருந்தா சைபர் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு இல்ல. ஆனா இப்ப நான் கூட ஒரு கேள்வி கேட்க போறேன். யூதாஸ் காரியத்துக்கு அன்புங்கிற பாயிண்ட்ல எந்த பாயிண்ட் மிஸ்ஸிங்? உங்களுக்கு நிறைய தெரியும் அன்பை பத்தி பாயிண்ட்ஸ். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. அன்பு தன்னை ஸ்லோவா இருக்கு. அப்புறம் எந்த பாயிண்ட் யூதாஸ் இல்ல? நான் ஏன் தெரியுமா திருப்பி இதை கேட்கிறேன்? நம்முடைய வாழ்க்கையில நாளைக்கு நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்யறப்ப நம்ம எல்லாத்துலயும் கரெக்டா இருக்குமான்னு செக் பண்ணிக்கிறது தான் அந்த கேள்வி கேட்கிறேன். யூதாஸ் அன்புங்கிற பாயிண்ட் கீழ இருக்கிற 17 விஷயங்கள எதெல்லாம் மிஸ் பண்ண? பயம், அயோக்கியமானதை செய்தார். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்து. ஓகே. அப்புறம் அநியாயத்தில்
சந்தோஷப்படாமல் சத்தியத்துல சந்தோஷப்பட்டாரா? சத்தியத்துல சந்தோஷப்படாம எதுல சந்தோஷப்பட்டாரு? எப்படி புரிஞ்சுக்கலாதீங்க? மரியாள் கொண்டு வந்து பரிமள தைலத்தை ஊத்தும் போது என்ன சொன்னாரு? ஸ்டாப். ஏன் ஸ்டாப்? காசு வேஸ்டா போயிடும். காசு வேஸ்டா போயிடும் ஸ்டாப் பண்ண சொன்னாரா? அல்லது அந்த பணம் தனக்கு வேணும்னு சொல்லி ஸ்டாப் பண்ண சொன்னாரா? தனக்கு வேணும். அப்ப தனக்கு வேணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா வெளிப்படையா அதை என்ன பண்ண மாட்டாரு? கேட்க மாட்டாரு. யோவான் அவரை பத்தி என்ன எழுதியிருக்காருன்னா, அவன் திருடன் ஆனபடினாலும், என்ன ஆனபடினாலும்? திருடன் ஆனபடினாலும், பணப்பையை கையில் வைத்துக் கொண்டவனா இருந்தபடினாலும் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி வசனம் முடியும். அப்ப நம்ம என்ன தெளிவா கண்டுபிடிச்சுக்கலாம்னா, இத்தனை பாயிண்ட யூதாஸ் மிஸ் பண்ணிருக்காரு. படிக்கலாமா? ஒண்ணா முதல் பாயிண்ட், மற்றவர்கள் பார்வைக்கு அவர் ஊழியம் செய்தார். அவரும் ஊழியம் செய்தாரு. ஆனா அவர் யாருடைய பார்வைக்கு ஊழியம் செஞ்சாரு? மற்றவங்க பார்வைக்கு. அடுத்த பாயிண்ட், தன்னைத்தானே புகழாமல் இருப்பதுதான் அன்பு. ஆனா யூதாஸ் காரியத்து தன்னைத்தானே புகழாமல் இருந்தாரா புகழ்ந்தாரா? புகழ்ந்தார். எந்த சந்தர்ப்பத்தில் புகழ்ந்தார்? காட்டி கொடுக்கிறப்ப புகழ்ந்தாரா? சொல்லுங்க. தரித்திரருக்கு கொடுக்கிறது ஆக்டிங். ஆக்டிங்ல வந்துருச்சு, எடுத்துக்கலாம். எந்த இடத்துலயுமே யூதாஸ் காரியத்தை பத்தி நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவர் இயேசு கிறிஸ்து கூடயே தான் போயிட்டு இருப்பாரு. ஆனா இயேசு கிறிஸ்துடைய மனநிலையோட அவர் மனநிலை என்ன இல்லைங்க, எங்கேயுமே ஒத்து வரல. யூதாஸ் காரியத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து எந்த திட்டம் இல்லை. ஏன் திட்டல? அவருக்கு நல்லாவே தெரியும் இது திட்டி திருந்த வேண்டிய கேஸ் இல்லைங்கிறது கிளியரா தெரியும். ஆனா யூதாஸ் காரியத்தை கடைசி வரை இயேசு கிறிஸ்து இருந்தார் இல்லையா? இருந்தாரு. மற்ற எல்லா சீஷர்கள் மாதிரி இருந்தாரு. ஆனா அவர் இருந்த நோக்கம் கம்ப்ளீட்டா வேறங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்தது, மற்றவர்கள் தன்னை புகழாமல் இருக்க நினைப்பது அப்படிங்கிற பாயிண்ட் அவருக்கு அப்பாற்பட்ட விஷயம், விட்டுறலாம். ஆனா கண்டிப்பா எந்த பாயிண்ட் அவர் மாட்டிக்குவார்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அயோக்கியமானதை செய்யாது அப்படிங்கிற பாயிண்ட்ல கண்டிப்பா மாட்டிக்குவார். ஏன்னா அவர் செஞ்சது என்னதான் அயோக்கியத்தனம். எப்படி சொல்லலாம்? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்காக பிளான் பண்ணது. எல்லாத்தோட முக்கியமான விஷயம் இருக்கா? முக்கியமான விஷயம் இருக்கா? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறதுக்கு கூலி பேசினார், கூலி கொடுத்தாங்க இல்லையா? அந்த கூலியை வாங்குறப்ப அவருக்கு இருந்த விசுவாசம் என்ன? அதே கூலியை திருப்பி கொண்டு வந்து கொடுக்கறப்ப அவருக்கு இருந்த விசுவாசம் திருப்பி கொண்டு கொடுத்தாரு இல்லையா? வாங்கினா யாருமே வாங்கல. அப்படின்னு என்ன நினைச்சிருக்காரு தெரியுமா? ஏதோ அந்த கூலியை வச்சு ஏதோ செய்யலாம் நினைச்சிருக்காரு. அந்த விஷயம் தான் செஞ்ச விஷயத்தோட மோசமான தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை விட்டு கொடுக்கறத அவர் முயற்சி செஞ்சாரு தவிர வாழ்ந்து காமிக்கிற எண்ணம் அவருக்கு இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு வாழ்ந்து காமிக்கிற எண்ணம் இருந்திருந்தா வாழ்ந்திருப்பார். என்ன அவருக்கு வந்துச்சு? என்ன எண்ணம் அவருக்கு வந்துச்சு? வாழ்ந்துகிற எண்ணமா சாகுகிற எண்ணமா? நான்கு கொண்டு செத்தான். ஒருத்தர் நான்கு கொண்டு செத்தால் அவர் தன்னைத்தான் பெருசா நினைக்கிறாரா இல்லையா? எனக்கு பதில் இல்ல. நான் ஏன் சாகிறேன்? அவமானம். மற்றவங்களை தப்பா பேச என்ன வருது? நான் எப்படி போய் நான் பிச்சை எடுக்கிறது? என் குழந்தைகள் எப்படி நடுத்தர விடுறது? அப்படி என்ன தான் வந்துச்சு? தன்னை பெருசா நினைக்கிறது. சோ தற்கொலை செய்யறதுங்கிறது எதோட வெளிப்பாடுனா மேட்டிமை வெளிப்பாடு. இன்னும் சைலண்டா இருக்கு காலம். எக்ஸாக்ட்லி. சோ வாழ்ந்து காமிச்சிருந்தாருன்னா சொல்லலாம் அவர்கிட்ட அன்பு இருக்குட்டு. அவர் வாழ்ந்து காமிக்கல. கடைசி வரை இயேசு கிறிஸ்து விசுவாசமாகவும் இருக்கல. சோ சைபர். அடுத்த கேரக்டர் நெக்ஸ்ட். ரெண்டு கேரக்டர் பார்த்துருக்கோம். ஒண்ணு இயேசபேல், இரண்டாவது யூதாஸ், மூணாவது என்ன பண்ணாலும் வராது. நான் கிளிக் பண்ணதோ மூணாவது சவுல. நீங்க எந்த கேட்டகரியில் இருப்பீங்க? அன்பு இருந்துச்சு. அன்பு அப்படி நம்ம தான் பேசுறோம். தேவன் என்ன பேசுறாரு பார்த்தா முடிச்சு வச்சு வாசி. ஒன்று சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை. உன்னோட கூட கண்டிப்பா என்ன பண்ண போறதில்ல, திரும்பி வர போறதில்ல. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து. சிம்பிளா முடிச்ச வசனம். கர்த்தருடைய வார்த்தையை நீ என்ன பண்ண? புறக்கணித்தீர். அடுத்தது, நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார். இதுக்கு மேல வசனம் ப்ரூஃப் நமக்கு வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தரே உன்னை என்ன பண்ணிட்டாரு?
புறக்கணித்து தள்ளா பரவாயில்ல, ஏன் தான் இவன் ராஜா ஆக்கணுமோன்னு சொல்லி தேவன் ஃபீல் பண்ணிருக்காங்க. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. தேவன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சு வச்சுக்கோங்க, எவ்வளவு கஷ்டம் இல்லையா? நம்ம எல்லாம் தேவனோட உடன்படிக்கை செஞ்சிருக்கோம், நம்ம எல்லாம் தேவன் அழைப்பு கொடுத்து கூப்பிட்டுருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம செய்யறத பார்த்துட்டு தேவன் உங்களுக்கு எல்லாம் ஏன் போய் உங்களோட வந்து உடன்படிக்கை செஞ்சோம்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு இப்ப சவுல் தள்ளப்பட்டதுக்கு காரணம் தேவன் அல்ல, யார்தான்? சவுல் தான். அப்ப சவுல் கிட்ட என்ன விஷயம் போயிருக்கோம்? கண்டிப்பா அன்பும் இல்ல, தேவன் மேல வச்சிருந்த விசுவாசமும் இல்லை. பாருங்க, சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை திரும்பினாலே விசுவாசம் போச்சு. என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராமுடன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். சோ எந்த கேட்டகரி? நம்ம கேட்டகரி கடை சொல்லுங்க, எந்த கேட்டகரி? 0-0. இப்ப நீங்க சொல்லுங்க, அன்புல எந்தெந்த பாயிண்ட்ல சாமுவேல் மிஸ் பண்ணார்? சரி, சவுல் மிஸ் பண்ணார். நீங்க கரெக்டா மிஸ் பண்றதே இல்ல அதிகம். தாவீதா? சவுல். நான் சொல்றது பாயிண்ட்ஸ் எந்தெந்த பாயிண்ட்ஸ்ல? சரியான பாயிண்ட். முதல் பாயிண்ட் அவர் மிஸ் பண்ணது பொறாமை. அன்புக்கு என்ன இல்ல? எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம்? நம்முடைய உடன் சகோதரன், சொல்லுங்க, உடன் சகோதரன் செய்யும் ஊழியம் தேவனால் நம்மை காட்டிலும் அதிகமாக அங்கீகரிக்கப்படுவது. மாட்டாரா? யார் வந்தா அந்த கேரக்டருக்கு? தாவீது. அவரால் என்ன பண்ண முடியல? கேட்டுக்க முடியல. அடுத்த பாயிண்ட், நான் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் போது, நான் ராஜாவா இருக்கிறப்ப நான் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் போது அதை என்னோடு செய்ய தேவன் வேறொருத்தர் ஏற்படுத்தும் போது, எக்ஸாம்பிள் தாவீது என்ன பண்ணாரு? குறை கூறாமல், காயப்படாமல், கோபப்படாமல் இருந்தாரு. எல்லாத்தையும் பண்ணாரு. அப்படியே ஆப்போசிட். மற்றவருடைய வளர்ச்சியை கண்டு அவரால் சும்மா இருக்க முடியல. இப்ப தேவனே அபிஷேகம் பண்ண ஒரு ராஜாவை தேவனே பார்த்து உன்னை எல்லாம் ஏன்டா ராஜா ஆக்குனேன்னு சொல்லி தேவனே ஃபீல் பண்ற அளவுக்கு போறது காரணம் அன்பு மவுட்டு விசுவாசம். சோ 0-0 இதோட முடிச்சுக்கலாமா? கடைசியா பார்க்கலாமா? இதோட முடிச்சுக்கலாம். என்னென்ன கேரக்டர் பார்த்தோம்? யேசபேல், யூதாஸ், சவுல். வேற யாராவது இருந்தா நீங்க ஞாபகம் வச்சு எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, சோ நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செஷனுக்கு அடுத்து போக போறோம். 100 பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி மைண்ட் செட் இருக்கான்னு பார்க்கலாம். 100 சொல்ற உடனே பைபிள் இருந்து இயேசு கிறிஸ்து தவிர பைபிள் இருந்து நீங்க எடுக்கும் கேரக்டர் என்ன இருக்கும்? பவுல், ஆதாம், ஆபிரகாம், யோசேப்பு. அவ்வளவு முடிஞ்சா? தானியேல், அப்புறம் நோவா. சூப்பர். அப்புறம் 100 யோசுவா. சூப்பர். அப்புறம் இது எப்படி இருக்கு? 1,40,000 பேர் மாதிரி இருக்குது. அப்போஸ்தலர்கள். ஓகே, அப்புறம் வேற ஏதாவது 100 எக்ஸாம்பிள்? அவ்வளவு முடிஞ்சா? 100 முடிஞ்சு. பக்கத்துல ஒரு கூப்பிட்டு நம்மன்னு சொல்லு. நீ சொல்லு, என்னையவா சொல்லு. சோ நான் யார் தான் போட்டிருக்கேன்னா யோசேப். என்ன கேரக்டர்! எத்தனை சின்ன வயசுல நல்லா விவரம் தெரிந்த அண்ணன்கள் தன்னை கொண்டு போய் கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சதுக்கு அப்புறம், கொலை செஞ்சு என்னுடைய அண்ணன் வந்து என்னை கொலை செய்யறாங்கிற தெரிஞ்சு கூட அது தப்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கிற தம்பி எங்க நல்ல சான்ஸ் கிடைச்சு எங்க அண்ணன் மேல அன்பு காமிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்க்கிற தம்பி எங்க சான்ஸ் பார்த்து காத்துட்டு இருந்தார் யோசிப்பு. எதுக்கு தெரியுமா? என்னை கொல்லும் நினைச்ச என்னுடைய சகோதரர்களை அன்பை காமிச்சு கொள்ளணும். புரியல? என்னை கொல்லும் நினைச்ச என்னுடைய சகோதரர்களை என்னைக்காவது ஒரு நாள் பார்த்து அன்பை காமிச்சு கொள்ளணும். நம்மள அன்புல கொள்றதுல வல்லவர்களா? நம்ம காமிக்கிற அன்புல கொன்னே போட வாசிக்கிற வாசனம் பாருங்க. எல்லாரும் திரும்பி வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம யோசேப்பு நிக்கிறப்ப யோசேப்புடைய பதில் என்னவா இருக்கு? பதில் என்ன இருக்குன்னு பாருங்க. வாசிக்கலாம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டது யார் விட்டது? வந்து நின்றுக்காக பாருங்க. அவங்கதான் வித்து போட்டதுனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். என் மூஞ்சியில முடிக்க கஷ்டமா இருக்குன்னு என்ன பண்ணாதீங்க.
நினைக்காதீங்க. என்கிட்ட பேசுறதுக்கு சங்கடப்பட வேண்டாம் நீங்க. அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் என்னை முன்னாடி என்ன பண்ணாரு? அனுப்பிச்சார். எங்க? யாருக்கு ஜீவ ரட்சனை செய்யும்படி? உங்களுக்கு. நீங்க என்னை கொல்ல நினைச்சீங்க, உங்களை கொல்ல, அதாவது என்னை கொல்ல நினைச்ச உங்ககிட்ட ஜீவன் கொடுக்கிறதுக்கு நம்ம தேவன் என்னைய உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஏதாவது ஒரு காரியத்துல நான் செஞ்சேன் வருதுல நமக்கு. இங்க வருது எப்படி இருக்கு? உங்களை காப்பாற்றுறதுக்கு நம்ம தேவன் என்னை கொண்டு போற நீங்க நினைச்சா கூட என்னை உயிரோடு எழுப்பி என்னை அனுப்பிச்சு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. ஒருவேளை கொண்டு செத்து போயிருந்தா உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்குன்னு தெரியும். ஆனாலும் தேவன் என்னை எதுக்கு அனுப்புறாரு நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு வேணுங்கிறத கொடுக்குறேன்னு சொல்றாரு. பக்குவம். இந்த மாதிரி கேரக்டர்லாம் பைபிள் படி என்ன தெரியுமா தோணும்? பேசாம அன்பை காமிச்சு என்ன பண்ணிருக்கணும்? ஒன்னே போடுறது. இது அன்பு. ஃபெய்த். யோசேப்புடைய ஃபெய்த் எழுதுங்களா? எலும்பு கூட எங்களுடைய இருக்கணுங்கிற ஃபெய்த். வாசிக்கலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன். புதிய ஏற்பாட்டில் இதே மாதிரி ஒரு கேரக்டர் சொன்னாரு. இவர் பழைய ஏற்பாட்டில் அதே மாதிரி சொல்லிருக்கோம். பவுல் எப்ப கோர்ஸ் முடிப்பான்னு கரெக்டா தெரிஞ்சுக்கிற கேரக்டர்ல எழுதலாம். அதான் ஃபெய்த். நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து, கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவாங்க? நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும். சாகரப்ப இவர்களுக்கு இந்த வேலை நான் கேட்கிறேன். இவங்க எங்க இருந்தா என்ன வந்தாங்க, செட்டில் ஆயிட்டாங்க, இவர் சாக போறாரு, போக வேண்டியதானே? அப்படியே தேவான கம்பேர் பண்ணி பாருங்க. சாக வேண்டியதானே? கல் எடுத்து அடிக்கிறாங்க. கல் எடுத்து என்னை ஒருத்தர் அடிச்சு என் மூலமா ஒருத்தர் தேவன் கிட்ட பழியை எடுத்துக்கிட்டு அவங்க தேவையில்லாம அந்த பாவத்தை சுமக்கூடாதுக்காக அவங்க சுமக்க வேண்டிய பாவத்தை நான் சுமந்து சாகர தேவன் சொன்ன அதே பாயிண்ட் வேற மாதிரி காமிச்சிருக்காரு. சிம்பிள். ஒண்ணு இல்லை. தேவன் நம்முடைய முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. என்ன வாக்குத்தத்தம்? உங்களை இந்த தேசத்துல தான் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன், இந்த தேசத்துல தான் உங்களை பெருக பண்ணுவேன். அந்த ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தம் நான் செத்தாலும் சாகக்கூடாது. திருப்பி சொல்லி பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவன் என் மூலமா செய்ய நினைக்கிற விஷயம் நான் செத்தா கூட சாகக்கூடாது. அப்படி வாழ்றவங்க தேவனுடைய திருச்சபை பிள்ளைகள். மற்றவங்க அழிய நினைக்கிறவங்க கட்டாயமா தேவனுடைய பிள்ளைகளே கிடையாது. சோ அன்பும் இருக்கு, அவருக்கு என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு. சோ இதுல இவரை பத்தி பேசுறதுக்கு முதல்ல நமக்கு இந்த 4 கேட்டகரி போட்டு எந்த கேட்டகரியில வருவார் சொல்லி கேட்கறது முதல் தப்பு. பட் இருந்தாலும் நாம நம்மளை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்காக ஒரு சின்ன கேள்வி, அவர் எவ்வளவுதான்? 100க்கு 100. சோ 100க்கு 100 வாங்கினார்னா கட்டாயமா அன்பை பத்தி நம்ம படிச்ச எல்லா விஷயத்தையும் அவர் என்ன பண்ணிக்கணும்? ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். எதெல்லாம் யோசேப்பு ஃபுல்ஃபில் பண்ணார்? நீ ஈஸியா பதில் சொல்லல இருக்கு. யோசேப்பு அன்புல எந்தெந்த பாயிண்ட்ல ஃபுல்ஃபில் பண்ணாங்க ஈஸியா சொல்லிடலாம். ஏன்றீங்களா? அன்புக்கு ஆப்போசிட் இருக்கிற எந்த பாயிண்ட் அவர் செய்யும் முடிச்சு எடுத்து போட்டு பாருங்க. மற்றவர்கள் நலனுக்காக நம்ம சொந்த உரிமையை விட்டு கொடுப்பது செஞ்சாரா இல்லையா? ஏன் நீங்க ரொம்ப சங்கடப்பட்டு யோசிக்கிறது ஏன் எனக்கு தெரியும். பட் இப்ப நம்ம வெளியே சொல்ல வேண்டாம், நம்ம மெதுவா பேசலாம். அடுத்தது, தன்னுடைய நல்ல பேரை மற்றவங்களுக்காக உபயோகப்பட்டது. எகிப்து ராஜா தான் சம்பாதிச்ச அந்த பேரை, பார்வோன் கிட்ட சம்பாதிச்ச பேரை தன் சகோதரர்கள் சாப்பாட்டுக்கு இல்லாம வர்றப்ப தேவன் என்ன இதுக்காக அனுப்பியிருக்கான்னு சொல்றோம். நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? செஞ்சுக்கிறா இல்லையா? அண்ணமா இருக்கு. வேற யாரும் தான் பரவாயில்ல, பக்கத்து வீரா இருந்தா கூட பரவாயில்ல சொல்லலாம். அடுத்தது, தனக்கு தீமை செய்தவர்களை மரியாதையாக நடத்துவது. பகை மனதிற்குள் என்ன பண்ணக்கூடாது? ரெக்கார்ட் புக். யோசேப்பு கூட ரெக்கார்ட் புக்கே இல்ல. என்ன ரெக்கார்ட் இல்ல? எப்படி குயில் தந்தாங்க, எந்த குயில் தந்தாங்க, எவன் முதல்ல பேசுறது நீ குயில் தந்ததுக்கு ஒரு ரெக்கார்ட். அவர்கள் என்ன சொல்ல அப்படியா அப்படி ஏன் ரெக்கார்டு?
என்னங்க மனசுக்குள்ள நோ ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஈவில், தீமையை பத்தின எந்த ரெக்கார்டும் மனசுக்குள்ள இல்லை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் எதுல சந்தோஷப்படும்? சத்தியத்தில் சந்தோஷம். சோ யோசேப் பத்தி படிச்சுட்டோம்னா படிச்சுட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் கேரக்டர் யாக்கோபு, தானியேல். சோ தானியேல் அன்புல எப்படிப்பட்டவர் கேட்டா பதில் அன்பு. தானியேல் அன்பு 100%. 100%. விசுவாசம் சரி. தானியேல் விசுவாசம் எந்த சந்தர்ப்பத்துல உச்சகட்டமா இருந்துச்சு? சிங்ககவி. கரெக்ட். நான் எதிர்பார்த்தது எந்த கவி? சிங்ககவி. ஏன் பதில் ஸ்லோ ஆயிடுச்சு? விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கு. எந்த இடத்துல தானியேலுடைய விசுவாசம் ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் கேட்கிறேன்? மாறிச்சு பாருங்களேன். சிங்கத்தின் கவி. அது சிங்கத்தின் கவி சிங்க மாதிரி சொல்றீங்க. சிங்கத்தின் கவி கரெக்டா? என்ன விசுவாசம்? கட்டாயமா சிங்கம் என்னை கடிக்காது. நான் வேற ஒரு சந்தர்ப்பத்தை போடுறேன். அதுல எப்படி தானியேலுடைய விசுவாசம் எடுத்து பார்க்கலாமா? ரைட். தானியேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். முகம் பூரா வாடி கிடக்குது. யாருக்கு? தானியேலும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு முகமெல்லாம் எப்படி இருக்கு? வாடிடுச்சு. ஏன் தெரியுமா? சரியான சாப்பாடு இல்ல. சரியான சாப்பாடு இல்ல. வாசிங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிரதானிகளின் தலைவர் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகி என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். பாருங்க, அந்த ஃபுட்டை கொடுக்கிறவர் பயப்படுறாரு. உங்களுக்கு வந்து நான் ஃபுட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க. உங்க முகம் கலையாவே இல்லை. இந்த முகத்தை ராஜா பார்த்தாலும் என்னை திட்டுவார். அடுத்தது, அவர் உங்களோட ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிறோம், உங்கள் முகங்கள் வாடி போனவர்களாக காண வேண்டியதில்லை, அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்றான். சோ இப்ப ராஜா இவர் என்ன பண்ணிடுவாரா? சிறைச்சேதம் தலை வெட்டிடுவார். யார் தலைய? தானியேல் தலையா? பிரதானிகளின் தலைவனா? பிரதானிகளின் தலை வெட்டிடுவார். ரைட். இப்ப தானியேலுடைய பதில் என்ன? உங்களுக்கு என்ன வேணும்? என்னப்பா வேணும்? தலை தப்பிக்கணும், அவ்வளவுதானே? சரி, நீங்க கொடுக்குற சாப்பாடு நான் என்ன பண்ண மாட்டோம்? சாப்பிட மாட்டோம். ஆக்சுவலா அவன் என்ன நினைச்சிட்டான்? இந்த சாப்பாடை சாப்பிடாதனாலதான் முகம் எப்படி இருக்கு? வாடி போயிருக்கு அர்த்தம் இல்ல. பாபிலோன் இருக்கிற மத்த வாலிபர்கள் முகத்தை காட்டிலும் இவங்க முகம் எப்படி இருக்காமா? வாடி. அப்படி என்ன அர்த்தம்? தானியேல் இருக்கிற அந்த நாட்டுல, பாபிலோன் நாட்டுல மத்தவங்க நல்லா சாப்பிட்டு முகம் கலையா இருக்காமா. இவங்க அந்த சாப்பிடாதனால முகம் எப்படி இருக்காமா? கலை இல்லாம இருக்காமா. இப்ப இந்த இடத்துல தானியேலுடைய பதில் எனக்கு பார்க்கலாமா? உனக்கு என்ன முகம் கலையாங்க? அவ்வளவுதானே, நோ ப்ராப்ளம். நாங்க சொல்றது கொடு. நம்மளே ட்ரை பண்ணாம நாளையில தெரியும். பாசி தானியேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து, உன் தலை தப்பிக்கிறதுக்கு 10 நாள் டைம். உன் தலை தப்பிப்பதற்கு 10 நாள் டைம். இந்த 10 நாள் என்ன பண்றீங்கன்னா, இந்த சாப்பாட்டை என் கண்மணி காப்பி எடுத்துப்போம். உனக்கு என்ன வேணும்? எங்க முகம் யாரோட? பாபிலோன் இருக்கிற எல்லாருடைய முகத்தோட எப்படி இருக்கணும்? பிரைட்டா இருக்கணும். நம்ம முகம் பிரைட்டா இருக்குன்னு விரும்புறோம் இல்லையா? நம்ம 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும். பருப்பு மரக்கறி, ஃப்ரூட்ஸ், காய்கறி. ஃப்ரூட்ஸ்னா பழம், மரக்கறினா காய்கறி. சோ பருப்பு, காய்கறி. குடிக்க தண்ணீரையும் கொடுத்து. அது மட்டும் போதும். எது வேணும்? குடிக்க தண்ணீரையும் கொடுத்து. 13ஆம் வசனம். எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும். அப்படின்னா அந்த பிரதானியின் தலைவர் கொண்டு கொடுத்த என்ன? ராஜ போஜனம். என்ன போஜனம்? முதல்ல சொல்லுங்க. அப்படின்னு எப்படி இருக்கிறது? அதை சாப்பிட்டா முகம் பிரைட்டா இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க? அந்த உணவு எங்களுக்கு கொடுக்காத, அதுக்கு பதிலா நாங்க சொல்ற உணவை கூட 10 நாள் கழிச்சு வந்து பாரு, எங்க முகம் எப்படி இருக்கு. இப்ப 10 நாள் கழிச்சு அவர் போய் பார்த்தாரா இல்லையா? என்ன ரிசல்ட்? என்ன ரிசல்ட்? என்ன ரிசல்ட்? எல்லாருடைய முகம் எப்படி இருந்துச்சு? கலையை வாசிங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 15 16 வசனங்கள். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரையும். என்ன போஜனம்? வரமாட்டேங்குது. ராஜ போஜனத்தை புசித்த வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. இப்படி காணப்பட்டுச்சாமா? களை உள்ளதாயும் காணப்பட்டுச்சாமா. சரிங்களா? அடுத்தது
ஆகையால் மேற்சார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சை ரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலாளர்களை கொடுத்தான். எவ்வளவு பவர் பாத்தீங்களா? எதுக்கு எவ்வளவு பவர் பாத்தீங்களா? எதுக்கு? பருப்புக்கு. பருப்பு தானே, பருப்பு காய்கறி. பருப்புக்கும் காய்கறிக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு பாத்தீங்களா? 10 நாள் சாப்பிட்டா முகம் எப்படியா இருக்குமா? நம்ம 10 வருஷமா சாப்பிட்டு முகம் எப்படி இருக்கு? ரொம்ப கலையர். நமக்கு மட்டும்தான் நம்ம முகம் ரொம்ப பிடிக்கும். கொஸ்டின், இங்க பவர்ஃபுல்லா இருந்தது, அவங்கள மாத்துறது அவங்க விசுவாசமா சாப்பாடு. எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலா போகலாம். எப்படி ப்ரூவ் பண்ணலாம் தெரியுமா? இதே பருப்பையும் இதே மரக்கறியும் கொண்டு போய் பாபிலோன் இருக்கிற வாலிபர்கள் கொடுத்தா முகம் கலையாகுமா? அப்ப இங்க பவர் என்ன தெரியுமா? நாங்க கொடுக்கறது, நீ சொல்றத நாங்க சாப்பிட மாட்டோம், நீ சொல்றத சாப்பிட மாட்டோம், நாங்க சொல்றத கொடு, சாப்பிடுறோம். ஆட்டோமேட்டிக்கா நீ எதிர்பார்க்கிற ரேட் வந்து. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, இங்க அவங்களுடைய விசுவாசம் தான் பவர்ஃபுல்லை தவிர சாப்பிடுற சாப்பாடு பவர்ஃபுல்லான விஷயம் அல்ல, இல்லையா? ஒருவேளை இந்த இடத்துல ராஜ போஜனத்தை தானியேல் சாப்பிட்டிருந்தா என்ன இருக்கும்? செவப்பா இருப்பாரா? என்ன இருக்கும்? ஆக்சுவலா அவங்க கொண்டு வந்து கொடுத்த ஃபுட்டை ஏன் எனக்கு வேண்டாம் சொன்னாங்க தெரியுமா? அவங்க சாப்பிடுற ஃபுட்டு அது சில சமயத்தில் நியாயப்பிரமாணத்துக்கு என்னவா இருக்கலாம், புறமாம இருக்கலாம். அதனால அதை வேண்டாங்கிறாரு. அதை சாப்பிட்டு என் முகம் கலையாகிறத விட நாங்க கொடுக்கறது நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தேவன் நீங்க முகத்தை கலையாக்குவார். ஏன் தெரியுமா? நாங்க தேவனை கீழ்படிவோம். ஸோ எல்லாத்த காட்டிலும் எது பவர்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா ஃபெய்த், ஒபீடியன்ஸ், இதுதான் பெருசுங்கிறத இந்த இடத்துல என்ன பண்றாங்க அவங்க? அன்பு தானியேலுக்கு எவ்வளவு இருந்துச்சு? 100%. உடனே பதில் 100%. அதை எப்ப தானியேல் காமிச்சார்? தேவனோட ஜெபம் பண்ண போது, ஜனங்களுக்காக தேவனோட ஜெபம் பண்ண எடுத்துக்கலாம். கரெக்ட். அதாவது கனவு வந்து பாருங்க, நேபுகாத்நேச்சார் வந்துச்சா வரலையா? வந்துச்சு. கனவுக்கு ஒருத்தராலையும் கனவையும் சொல்ல முடியல, அர்த்தம் சொல்ல முடியல. அவருக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சு. இப்ப நேரா ராஜா கிட்ட போய் என்ன சொன்னார்? ராஜா, இந்த மாதிரி விஷயத்துல சொல்றதுக்கு கூட யாரும் கிடைக்க மாட்டாங்க என்ன தவிர. அப்படி ஆரம்பிச்சாரு. எத்தனை தடவை தேவங்கிற வார்த்தைக்கு வருது மட்டும் படிச்சு சொல்லுங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 28-29. தானியேல் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கிறீர், இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். எத்தனை தடவை அவர் தேவனை பத்தி பேசியிருக்காரு? 3 தடவை. எத்தனை தடவை அவர் தன்னை பத்தி பேசியிருக்காரு? புரியல, கேள்வி புரியல. எத்தனை தடவை தேவனை பத்தி பேசியிருக்காரு? 3 தடவை. தெரியப்படுத்திருக்காரு, ஒரு தடவை வந்துருச்சு. எத்தனை தடவை தன்னை பத்தி பேசியிருக்காரு? அப்ப இந்த கனவுக்கு அவர் பதில் சொல்ல போறப்ப நேபுகாத்நேச்சார் தேவனை நினைச்சார். இடையில இவர் என்ன நினைச்சார் தெரியுமா? ஒரு சாதாரண ஒரு கேள்வி. தன்னை ஒண்ணுமில்லை நினைக்கிறது அன்பா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேரால தன்னை ஒண்ணுமில்லை நினைக்க முடியாம போறதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அன்பு இல்லை. அது தெரியும். என்ன கேட்டகரி? அன்பு, விசுவாசத்துக்கு அவர் என்ன? அதனால 100% சாம்பியன். வாசிங்க ரோமர் 4ஆம் அதிகாரம் 21-24. ஸ்பீடா போலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21 வசனம் முதல். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அங்க என்ன வந்துருச்சு? விசுவாசம் வந்துருச்சு. அடுத்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசம் என்னையாரு? வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு என்ன எண்ணப்பட்டுச்சு? அப்ப விசுவாசம் அதிகமா போச்சுன்னா அது என்னவா எண்ணப்படும்? நீதி. என்ன? கீழ்ப்படிதல். என்ன இருந்தா கீழ்ப்படிய முடியும்? அன்பு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆபிரகாம் தேவன் மேல வச்சிருந்த விசுவாசத்தை எதிர காமிச்சார்னா அன்புல காமிச்சார். என்ன அன்புல காமிச்சார்? தேவன் தன் பையனை பலியா கொடுக்க சொல்றப்ப தான் பையனை நேசிச்சதை விட தேவன் நேசிச்சார். அந்த அன்பு அங்க செயல்பட்டுச்சு. ஆட்டோமேட்டிக்கா அது நீதி என்று எண்ணப்பட்டது. அவருக்கு மாத்திரமா? நமக்கு சேர்த்தா?
அது அவருக்கு மாத்திரமா நமக்கும் சேர்த்தான் கேட்டேன். நமக்கும் சேர்த்தான், நமக்கும் சேர்த்தான். வாசிங்க. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படி என்ன. ஓகே, அன்பான சகோதரர்களே, சப்ஜெக்ட் ஓவர். சப்ஜெக்டுடைய அறிமுகம் ஓவர். இப்பதான் ஆக்சுவல் பாயிண்ட்ல போறோம். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா, ஒரு கேரக்டர் எடுத்தா இந்த 4 கேட்டகரியில எதுல வருவாங்க நம்மளால சொல்ல முடியும். எஸ் ஆர் நோ? முடியாது போட்டுருக்கு. ஒரு கேரக்டர் பைபிள் எடுத்தா இந்த 4 கேட்டகரியில அவங்க எந்த கேட்டகரியில பொருந்துவாங்க நம்மளால சொல்ல முடியும். நான் நம்புறேன். நீ இப்படி தலையாட்ட நம்புற மாதிரி எனக்கு தெரியல. நம்புறோம். ஏதோ விவகாரம் வரப்போகுது சொல்லிட்டு தலை மெதுவா இருக்கு. விவகாரம் இல்ல, சப்ஜெக்ட் தான். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், சில இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் போய் போறேன். இன்ட்ரெஸ்டிங்கா அர்த்தம் அதிகமா பார்க்காத ஆனா முக்கியத்துவம் வாய்ந்த சில கேரக்டர்ஸ், அவங்க இதுல எந்த கேட்டகரி வராங்கன்னு போடணும். கரெக்டுங்களா? யாரு முதல்ல யாரும் கண்டுபிடிக்கணும். அது ஒரு பெரிய டெஸ்ட். கல்வன் பேரை பாருங்க. யாராமா? கல்வன். நம்மள யாரு? அரிஸ்டோட்டல். சரி சொல்லுங்க, இந்த கல்வனை எந்த கேட்டகரியில் வைப்பீங்க? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா போதும். இவரை அந்த 4 கேட்டகரியில் எதுல வைப்பீங்கன்னு கேட்கிறேன். இந்த 2வது 1வது வேண்டாம், எனக்கு மறந்துருச்சு. எதுல வைப்பீங்கன்னு சொல்லி. விசுவாசம் 100. அன்பு அன்பு ஸ்ட்ராங்கா இல்லையே பதில். 100 அன்பு 100 ஷூர் 100. எதை வச்சு சொல்லலாம்? நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை, 100க்கு 100 உண்மை. இதே கல்வன் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்லி பேசினான்? கண்டபடி நீ எல்லாம் மனுஷன், நாங்க தான் இங்க தப்பு செஞ்சு நின்றுக்கோனா நீ ஏன் வந்து நின்ன? நீ ஊர்ல உன்னை நல்லவன் தான் சொல்லிட்டு இருந்த சொன்னாங்களா இல்லையா? ஏற்கனவே சப்ஜெக்ட்ல படிச்சுட்டு இதெல்லாம் திருப்பி பார்க்க முடியாது. நம்ம 2 கல்வர்களுமே இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தார்களா இல்லையா? அதுல ஒரு கல்வன் தான் இப்படி பேசுறான். எப்படி பேசுறான்? இயேசுவை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை. எப்படி வாய் மாத்தி மாத்தி பேசு. இயேசு கிறிஸ்துடைய கேரக்டர் பார்த்து அவன் என்ன இருக்கா? மாறி இருக்கான். அப்ப அவன் மாறி இருக்கான்னா என்ன மாறி இருக்கணும்? கிட்ட கேரக்டர் மாறி இருக்கும். என்ன மாறி இருக்கணும்? கேரக்டர். என்ன கேரக்டர் மாறி இருக்கும்? உனக்கு அன்பு வளர்ந்துச்சு, வாய் மாத்தி மாத்தி பேச. அந்த அன்பை இயேசு கிறிஸ்து மேல வைக்காமனா அவனால இயேசு கிறிஸ்து பார்த்து இந்த கேள்வி என்ன பண்ணிக்க முடியாது, கேட்க முடியாது. அவனுடைய ஃபெய்த் என்ன தெரியுமா? அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இத்தனை பேர் மத்தியில அத்தனை பேர் அவமானப்படுத்தும் போது கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நின்று இருக்காரு. கட்டாயமா இவர் சாதாரணமான ஆளு இல்ல. நம்ம பேசுறப்ப கூட, நம்ம திட்டுறப்ப கூட நம்மள திருப்பி ஒரு வார்த்தை கூட திட்டாம இருக்காரு. இவர் சாதாரணமான ஆளு இல்ல. இவரே சாக போறாருல்ல, இவரே சாக போறாருல்ல. சாக போறவருக்கு எதுக்கு இயேசு கிறிஸ்து மறுபடியும் பாக்குற ஆசை? அன்பு. ஒரு செகண்ட் சொல்றதுக்கு நான் தயாரா இல்லை. ஒரு மூமெண்ட் சிலுவையில் நின்று இயேசு கிறிஸ்து மாத்திக்கிறது. சிலுவையில் நின்று அவனு சிலுவையில் நிற்கிறப்பயே தன்னுடைய கேரக்டர் மூலம் ஒரு கல்வனுடைய கேரக்டரை மாத்திர பக்கம் யாருக்கு இருக்கு? இயேசு கிறிஸ்து. கல்வன் இயேசு கிறிஸ்துவ எத்தனை தடவை பார்த்திருப்பான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே இயேசு கிறிஸ்துவ எதையும் செய்ய துணிச்சிட்டான். தைரியமா சொல்லலாம் 100 யாராவது மாற்று கருத்துருக்கு? 100 கரெக்டா? நம்ம இயேசு கிறிஸ்துவ எத்தனை நாளா பார்த்துட்டு இருக்கோம்? இந்த ஃபெய்த், இந்த லவ் நமக்கு இருக்கான்னு கேட்டா நம்முடைய கொஸ்டின் புரிஞ்சது. ஏதோ பேசலாம். இந்த ஃபெய்த், இந்த லவ் இருக்கான்னு சொல்லி கேட்டா ஏங்க, சிலுவையில ஒரு தடவை நிக்கிறப்ப அவரை பார்த்து அவன் திருத்துற அளவுக்கு அவருடைய கேரக்டர் இருக்குன்னா அவன் என்ன பைபிள் எடுத்தா படிச்சா? இயேசு கிறிஸ்து. நம்ம இயேசு கிறிஸ்துவை பத்தி பைபிள் எடுத்து எத்தனை படிச்சிருக்கோம்? ஒரு வருஷத்துல ஒரு மாசம் போல அதுக்குன்னு
ஆனா அந்த ஃபெய்த் அண்ட் லவ் 100% இருக்கான்னு கேட்டா அது என்ன இருக்கு நமக்கு கொஸ்டின் மார்க். ரைட்? கிளையம் என்பது சரியான பதில். அடுத்தது நான் எதிர்பார்க்கிற பதில் அதல்ல. இவரை கழுதிக்கெல்லாம் அன்பு விசுவாசம் போட முடியாது, இப்ப அது வேற மாதிரி போயிடும். சோ கழுதி விட்டுருக்க, பிழையாம எடுத்துக்கலாம். எந்த கேட்டகரி? என்ன பதில் வரும்? டக்கு டக்கு 0 0 என்பது சரியான பதில். ஏன்னா அவருக்கு அன்பும் இல்லை, விசுவாசம் இல்லை, டபுள் மைண்ட் ரெண்டுலயுமே போனார். கரெக்டா? என்ன ஸ்பீடா பதில் பாருங்க. உண்மையுமே சொல்றேன், கிளிக் பண்ணதோட ஸ்பீடா பதில். யாரு? எவ்வளவு? அப்ப ரூத்துக்கு 2 எவ்வளவு இருக்கு? 100 தான் இருக்கு. வாசிக்கலாம். இந்த வசனத்தை வாசிச்சு அப்புறம் கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம். அப்படி நம்மள ரூத் 1ஆம் அதிகாரம் 15 16. ரூத் 1ஆம் அதிகாரம் 15 16 வசனம். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே. உன் சகோதரி போய்ட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போய் என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். என்னோட என்ன பண்ணாதீங்க, பேசாத. இந்த மாதிரி பாயிண்ட்ல கூட பேசுறீங்க, வரவே வேண்டாம். அடுத்தது, நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீங்க போற இடத்துக்கு நானும் வருவேன். நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். நீங்க தங்குற இடத்துல நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இப்ப கொஸ்டின் படிச்சீங்க வசந்த, ஏன் ரூத் இந்த மாதிரி சொல்லிச்சு மாமியார் பத்தி? நீ எங்க போனாலும் வருவ, உங்க ஜனம் தான் கிட்ட. கடைசி பாயிண்ட் என்ன அர்த்தம் இருக்கு? உம்முடைய தேவன் என்ன தெரியுமா? இந்த தேசத்துக்கு போனா தான் அந்த உண்மையான தேவனை கீழ்படிச்சிருக்க முடியும். சோ உங்களை விட்டு நான் எங்கேயும் மிக மாட்டாரு. தேடி 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 அன்பு காமிக்கிறது, தேடி 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 தேவன் மேல விசுவாசத்தை காமிக்கிறது. இதுக்கெல்லாம் 100க்கு 100 மார்க் போட்டாலாம் பத்தாது. 100க்கு 100 மார்க் போட்டா பத்தவே பத்தாது. கண்டிப்பா 100க்கு மேலதான் போடணும். அந்த மாதிரி கேரக்டர் தான் ரூத். டக்குன்னு வந்துச்சு பார்த்தீங்க அப்படி வார்த்தையில 100க்கு 100 சொல்லுங்க. சொல்லுங்க. நாகமாணி 7 முடுக்கு. அது சத்தின் பேரு. சிறு பெண். எங்க இருந்த சிறு பெண்? அடிமைப்பட்டு வந்த சிறு பெண். இப்ப நான் எடுத்துக்கிறது அடிமைப்பட்டு வந்த சிறு பெண். கேரக்டரைஸ் கரெக்டா நீங்க கேட்டகரைஸ் பண்ணுங்க. 100 ஷூர். எந்த அடிப்படையில் 100 கிடைக்கிறீங்க? அன்பும் அந்த பொண்ணுக்கு 100 தான், விசுவாசமும் 100 தான். எக்ஸாம்பிள் ப்ரூஃப் கூறுங்க. தன் எஜமான் என்ன, எனக்கு என்ன, நான் வேலைக்காரி. அது இல்லாம நான் வேற புரட்சாதி. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தன்னுடைய எஜமான் ஒரு கொடுமையான நோயில பாதிக்கப்பட்டிருக்கிறத தாங்க முடியாம இந்த பொண்ணு அவருடைய பிரச்சனைக்கு எங்கிட்ட சொல்யூஷன் இருக்குன்னு அது போய் சொல்லு. ஏன் நேரா போய் நாகமாட்டி சொல்லிக்கல? யார்கிட்ட போய் சொல்லிச்சு அந்த பொண்ணு? நாகமாட்டி வைஃப் ஏன் போய் சொல்லிச்சு? அன்பு. அப்பதான் நாகமாட்டி கேட்பாராமா? அவரையும் நம்ம கேட்டே சேர்த்து. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு நாகமாட்டி போய் பேசுறதுக்கு என்னதான் இருக்கு? கட்டாயமா பயல இருக்கு. ஏன்னா அவரை பத்தி தெரியும் இல்லையா? அவர் பிராக்டிக்கல் ஒரு போர் வீரர். அவர் எதுவுமே நம்ப மாட்டார், இந்த மாதிரி நம்பவே மாட்டார். சோ அவர்கிட்ட போய் சொல்றதுக்கு பயமா கூட இருக்கலாம். பயமா இருக்குங்கிற காரணத்துக்காக என் எஜமானுக்கு ஒரு நல்லதை நான் செய்யாம இருப்பேன். நம்ம ஆபீஸ்ல நம்ம எப்படி அப்படித்தான் தெரிஞ்சு கேரக்டர் எங்கேயோ வச்சு பண்ணு. ஒரு செகண்ட் பைபிள் ஒரே வசனம் நீங்க எடுத்து போனா 100க்கு 100 யாரும் ஒண்ணுமே சொல்லவே இல்லை. நம்ம படிச்சிருக்கிற சத்தியத்தின் படி பாக்குறப்ப இந்த பொண்ணு கண்டிப்பா 100க்கு எவ்வளவுதான்? 100 தான். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3 4ஆம் வசனங்கள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் நலமாய் இருக்கும், நலமாய் இருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்படின்னு இந்த பொண்ணுக்கு வந்து யார் மேல நம்பிக்கை, யார் மேல விசுவாசம் இருக்கு? தேவன் மேல. அங்க போனா இவர் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தார். கடைசியில் ரிசல்ட் என்ன? நாகமான் குணமாயிட்டார். கரெக்டா? இப்ப அடுத்த நேரம் நாகமானுக்கு போயிடலாம். நாகமானுக்கு என்ன கொடுங்க?
கொஞ்சம் கடினமான கேள்வி. எல்லாத்தையும் போட்டு விட எதுக்கு அவங்க வேற கடைசி நமக்கு போட முடியல. அந்த அடிப்படையில் அவங்க கன்னடன் போட முடியாது. நாகமான் ஆரம்பத்துல ரெண்டுலையுமே 0. ரெண்டுலையுமே 0. எப்படி சொல்லலாம்? எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த பத்தி படிச்ச பாருங்க 17 பாயிண்ட். அதுல மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட் நாகமான் இல்ல. கோபம் எப்படி போனா தெரியுமா? எலிசபெத் கிறிஸ்ட நகை பொருள் லெட்டர் கூட அடிஷனலா கொடுத்தது. நகை பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே நேரம் நான் போய் அரண்மனை இருப்பார் தீர்க்கதரிசி அப்படின்னு நினைச்சு போனாரு. போய் நான் என் பொருளை தூக்கி வீசுவேன், அவர் என்னை கூப்பிட்டு குணமாக்கி கொடுவாருங்கிற நம்பிக்கையில போனார். அப்ப போறப்ப அவருக்கு தான் பெரியங்கிற எண்ணம் இருந்திருக்கு. சோ அந்த எண்ணத்தோட போய் கதவை தட்டினா எலிசா தீர்க்கதரிசி வெளியே வரவே இல்லை. குடிசை முன்னாடி போய் நின்று நகை நட்டெல்லாம் வச்சுட்டு கதவை தட்டினா வரமாட்டேங்கிறார். யார் அனுப்புறாரு? வேலைக்காரன். வேலைக்காரன் வந்து என்ன சொன்னா, ஒரு காப்பி குடிச்சு உட்காருங்க. நேரம் போ, அப்படியே அங்க நதியோடு அதை போய் முழுகிட்டு போ. இவர் எப்பேற்பட்டாரு? நான் யாரு தெரியுமா? நான் ஒரு பெரிய நாட்டுடைய படை தளபதி. என்னை பார்க்கறதுக்கு வெளியே வர மாட்டியா அப்படின்ட்டு கடும் கோபம் கொண்டு என்ன அவுட்டங்க அன்பு 0. கடைசியா கடும் கோபம் கொண்டு திருப்பி போறப்ப ஒரு வேலைக்காரன் வந்து என்ன ஆச்சு, ஏன் இப்படி கோபப்படுற? அதே தீர்க்கதரிசி நேரா வந்து நின்று ஒரு பணத்தை போற வாங்கிட்டு இந்த மலையை தாண்டி குதி, அப்பதான் குணமாக சொன்னா பண்ணிருப்பே பண்ணிக்க மாட்டியா? பண்ணிருப்பேன். அவர் என்ன கேட்டார்? ஆஃப்டர் ஆல் முழுகி உனக்கு முழுக தெரியாதா? முழுகிறத கஷ்டமா? போய் முழுகித்தான் பாரு அப்படின்னு உடனே நாகமான் போய் என்ன பண்றாரு? முழுகிறாரு. கட்டாயமா சொல்றேன், முழுகும் போது நாகமானுக்கு என்ன இருக்காது? சொல்லிட்டான் வேலைக்காரர், வந்தாச்சு, இனி போகிறதுக்கு போய் ஒரு என்ன பண்ணிடலாம், ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கினா என்ன ஆயிட்டாரு? 100 ஆயிட்டாரு. வாசம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோட எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திருப்பி வர யாரு? நாகமான் குணமானதுக்கு அப்புறம் குஷ்டரோகம் குணமான உடனே நேரா திருப்பி வந்து எலிசா வீட்டு வாசல் உட்கார்ந்து என்ன சொல்றாருன்னா, அவருக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிவேன். ஒரே வார்த்தை நான் சொல்றேன், இஸ்ரவேலின் தேவனை தவிர வேற யாருமே உண்மையான தேவன் இல்லைங்கிறத இப்ப நான் என்ன பண்ணிக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா? சோ இப்ப நாகமான் விசுவாசம் எவ்வளவு மார்க்கு? 2. 100 2 இல்ல 100. அன்பு முட்டையா? அன்பு 100 எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம்? குணமான அப்படி போக வேண்டியது நேரத்தில் யார் தெரியாது. அதுதான் உண்மையான தேவனுக்கு இடம். இப்ப நான் கொண்டு வந்த நகை நட்டெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த வச்சு என் குஷ்டரோகத்தை குணமாக என்னால முடியல. கீழ்படுத்ததுனாலதான் என் குஷ்டரோகம் குணமாயிருக்கு சொல்லி கம்ப்ளீட்டா தன்னுடைய மேட்டி மேல என்ன பண்றாரு? ஆக்சுவலா நாகமான் குஷ்டரோகத்துல குணமானவரா இல்ல எல்லாத்துலயும் குணமானவரா? அதனாலதான் இயேசு சொல்லியிருக்காரு, எத்தனையோ குஷ்டரோகிகள் இருக்காங்க இஸ்ரேல் தேசத்துல, ஆனா நாகமான் குணமான மாதிரி ஒருத்த கூட என்ன இல்லை. இந்த நாகமான் யார் கம்பேர் பண்ணி பார்ப்போம்? முழக்கம் இந்த நாகமானை யார் நிழலா பார்ப்போம்? யாருக்கு சவுண்ட் எப்படி யாருக்கு வரமாட்டேங்குது? ஒண்ணுமே இல்லாம ஒரு கேரக்டர் 0 ஆரம்பிச்ச கேரக்டர் 100 காமிச்சிட்டாரு இல்லையா? நமக்கு முன்னேறாம எடுத்துட்டோம். நாம எவ்வளவு இருக்கோங்கிறத நாம தான் என்ன பண்ணிக்கணும், தீர்மானிக்கணும். அடுத்தது இந்த நிலைமைக்கு நாகமான கொண்டு போனது யார்? 100 இறக்குனது சிறுபெண். ஓகே, அதை ஏற்கனவே பார்த்தோம். சிறுபெண் சொன்னதுனால போனாரு, ஆனா அவரு சொல்லினா மொழி இருக்க மாட்டாரு. இவருக்கு எவ்வளவு போடுங்க? இப்படியே போகும்போது இருக்கு. நீ கடைசி வரைக்கும் எந்த கேட்டகரியில் இருக்கு கேட்க ரொம்ப கஷ்டமான கேள்வி. இன்னும் சொல்ல மாட்டேங்குது. காசு வாங்கினாரா நாகமன்ட்ட? நாகமானுக்கு சொந்தக்காரரா? இவருக்குன்னு வேண்டியிருக்கு. அவர் கூப்பிட்டு, ராஜா ஏன் கோவப்படுற அப்படின்னு ஒரு ஆட்டோமேட்டிக் என்ன இருக்காங்க
ஒருவேளை ராஜா வாழ்த்து ஆமா அப்படித்தான் அப்படி தலை வெட்டியிருந்தாரு, இந்த மாதிரி கேரக்டர்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எவ்வளவு மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் நல்லாவே தெரியுது இல்லையா? விசுவாசம் இருக்கு, என்ன தெரியுமா? நீ போய் முழுக குணமாக. அதே மாதிரி ராஜா கிட்ட போய் சொல்லக்கூடிய அந்த பக்குவம், அன்பு. இவருக்கு எத்தனை மணி போட முடியும்? இதுல இருந்து என்ன தெரியுது? இன்னொருத்தர் இருக்காரு, நான் மறந்துடுறேன். இந்த எலிசா தீர்க்கதரிசி பார்க்கறதுக்கு நாகமான் நேரம் எங்க போனாரு? ஊசி போனாரு. இல்ல அவருக்கு தெரியாம அந்த பொண்ணு சொல்றப்ப என்ன சொல்லி தெரியுமா? பேர் சொல்ல, நீங்க அங்க போய் அவரை பார்த்தீங்கன்னா குணமாயின்னு சொல்ல. சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி வீட்டுக்கு போனா சரியா சொல்ற உடனே இவர் நேரம் எங்க போயிட்டாரு? இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி கண்டிப்பா எங்கதான் இருப்பாரு, அரண்மனைக்கு தான் இருப்பார். நேரம் அரண்மனைக்கு போயிட்டாரு. ரெக்கமெண்டேஷன் எடுத்து நீட்னா நம்ம உட்காந்துருக்கார் உள்ள. யாரு பேரு? பேரு யோராம். யோராம் என்ன கேட்டகரி? கேட்டகரி 4ல 4ல எந்த கேட்டகரி கேட்டகரி? எவ்வளவு சத்தமா வருது? 0 மட்டும் ஏன் இப்படி வருது சொல்லுங்க? எவ்வளவு கட்டாயமா 0 எப்படி சொல்லலாம்? முதல்ல லெட்டர் படிச்ச உடனே சட்டை கிழிச்சிட்டாரு. சட்டையை கிழிச்சா தற்கொலை செய்யறது ஈக்குவல். தற்கொலை செஞ்சாலே மேற்கு இருக்காங்க அர்த்தம். அன்பவுட்டா. அடுத்தது இவருக்கு என்ன தெரியல, இப்பேற்பட்ட தீர்க்கதரிசி நம்ம ஊர் இருக்காங்கிறது இவருக்கு தெரியும். அப்ப இவருக்கு என்ன இல்ல? விசுவாசம். இத்தனை மீறி ஒரு நாகமான் குணமாயிட்டாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? நாகமான் எவ்வளவு குணமானு கேட்டா 100க்கு 100. லாஸ்டர் வயசு வேணா லாஸ்ட் ஒரு சிஸ்டர்ஸ் அவன் பேர் வேற இருக்கலாம். மார்த்தாள் இவங்க 2 பேருமே அன்பு விசுவாசத்துல போட்டா எந்த கடைக்கு வருவாங்க? 100 2 பேருமே 2 பேர் போட முடியாது. மரியாள் 100 மார்த்தாள் சைபர். சரி, இயேசு கிறிஸ்து வரார் லாசருவை பார்க்கறதுக்கு இல்லையா? லாசருவை பார்க்கறதுக்கு இயேசு கிறிஸ்து வரார். எங்க வராரு? கல்லறைக்கு. அப்படி வரும்போது இயேசு கிறிஸ்து வரான்னு தெரிஞ்ச உடனே வீட்டுல உட்கார முடியாம ஓடி போனது, ஓடி போய் அவரை பார்த்தது மார்த்தாளா மரியாளா? யோவான் 11ஆம் அதிகாரம் 20-21. யோவான் 11ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தார். யார் விசுவாசத்துல பெரியவங்க? யார் பெரியவங்க? இயேசு கிறிஸ்து வந்திருக்காருன்னு சொன்னா வீட்டுல உட்கார்ந்து பெரிய விஷயமா? ஆமா பிரதர், நம்ம மரியாள் எப்பவுமே இப்படித்தான் வீட்டிலே உட்கார்ந்து. யார் போய் பார்த்தா? மார்த்தாள். யார் வீட்டுல இருந்தா? மரியாள் இல்லையா? சோ யார் விசுவாசத்துல பெரியவங்க? மரியாள். ராஜா பேர் குடிச்சு பேர் கொடுக்கு, அதுக்காக சொல்லக்கூடாது. யாருக்கு விசுவாசம் அதிகம்? வீட்டுல உட்காந்துருக்காங்க. வாசி தொடர்ந்து வாசி. 21ஆம் வசனம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இங்க இருந்த என் சகோதரன் அப்படின்னா மார்த்தாளுக்கு மரியாளோட அதிகபட்ச விசுவாசம் இருக்கிறது. அப்படித்தானே? சரியா? மரியாதை வீட்டுல உட்கார்ந்து, அது மரியாதையில போய் கேட்டோம், எங்க போய் கேட்டோம். ஆனா மரியாதை வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறத யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு போய் கட்டாயம் 10 பேரை பொருளை பேசிப்பாங்க. இயேசு கிறிஸ்து பார்க்கறது நம்ம ஓடு இது மாதிரி வீட்டுல உட்கார்ந்து உட்கார்ந்து சொல்லிருப்பாங்க. சொல்லிக்க மாட்டாங்க, யோசிக்கிறது இல்லை. ஆக்சுவலா அந்த இடத்துல 2 பேருமே விசுவாசம் 100% தான். என்ன தெரியுங்களா? இங்க மரியாதை வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது காரணம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, ஆஸ் பர் லா, நியாய பிரமாணத்தின்படி ஒரு துக்க வீட்டுல துக்கம் நடந்துச்சுன்னா அவங்க 1 வாரம் வரைக்கும் ஸ்திரீகள் அதிகமாக வெளியே போக மாட்டாங்க. ஆனா மரியாதை போனாங்க. எப்ப தெரியுமா? மார்த்தாள் வீட்டுக்கு போய் இந்த சீன் முடிச்ச நேரம் மார்த்தாள் வீட்டுக்கு போய் அங்க போய் கேக்குது, போய் சொல்லுது மரியாதை என்ன தெரியுமா? ரட்சகர் வந்திருக்காரு, இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு, அவர் உன்னை எங்கேன்னு சொல்லி கேட்டாரு. உடனே நம்ம என்ன பண்ணிருப்ப போகுது. அப்படி என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி கீழ்ப்படிச்சு வீட்டுல இருந்தாங்க மரியாள். இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்தை உடைச்சிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணி இயேசு கிறிஸ்து பார்க்கறதுக்கு
பாருங்க. இந்த விசுவாசம் அந்த அம்மா காமிச்சிருக்கு. இப்போ விசுவாசம் 2 பேருக்கும் பிரச்சனை எப்படி இருக்கும்? 100க்கு 100 தான். ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு மாறுதலா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த ஒரு இடம் மட்டும் விட்டுறலாம், ஸ்கிப் பண்ணி போயிடலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38, 39, 40. லூக்கா சாப்பாடு ஃபுட் 38ஆம் வசனம் முதல். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். கம்ப்ளீட்டா சப்ஜெக்ட் கிடையாது. மார்த்தாள் மரியாள். மார்த்தாள் என்ன பண்ணிருந்தாங்க? சமைக்க போயிட்டாங்க. கரெக்டுங்க. தெய்வம் எங்க போயிட்டாங்க? சமைக்க போயிட்டாங்க. சமைக்க போனதும் இல்லாம என்ன சொன்னாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து வந்து மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இந்த இடத்துல என்ன விளக்கம் சொல்றது நமக்கு தெரியல. ஆனா இந்த கேரக்டர் எது கூட கம்பேர் பண்ணி பார்த்துருவோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெயர் கிறிஸ்தவர்கள் கட்டணை, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறதா சந்தோஷம் நினைச்சது மார்த்தாள். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சத்தியத்தை கேட்கறதா சந்தோஷம் இருக்கிறது மரியாள். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும்னா, 2 பேருக்கும் இயேசு கிறிஸ்து மேல என்ன இருக்கு? அன்பு இருக்கு. ஸோ இயேசு கிறிஸ்து மேல அன்பு இருக்கிற எல்லாரும் அவர் மேல ஒரே மாதிரி விசுவாசம் வச்சிருப்பாங்க. நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியும். கரெக்டா? ஆனா கண்டிப்பா அன்பு இருந்தா, அன்பு உண்மையா இருந்தா விசுவாசம் எத்தனை % இருக்கும்? உண்மையா. சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் படிச்சு வச்சுட்டு எல்லாரும் வீட்டில் போய் திங்க் பண்ணுங்க. இதே நம்முடைய போட்டோ வைக்க போட்டாங்க. ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ண வேண்டிய விஷயம், ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய விஷயம். ஜோக்கா சொல்ல வேணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரூத்தை போட்டோம் டக்குன்னு பதில் வருது 100க்கு 100. நம்ம சகோதர சகோதரிகள் எல்லாம் இருக்கிறப்ப, இதே மாதிரி சொல்லி இருக்கிறப்ப நம்முடைய போட்டோ வைக்க போட்டா எத்தனை பேருக்கு இருந்து நமக்கு 100க்கு 100 மார்க்? வேற யாரையும் கூப்பிட வேண்டாம், நம்மளே போட்டுக்கலாம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, நம்முடைய போட்டோ வைக்க போட்டா எத்தனை பேர் 100 சொல்லுவாங்க? இப்ப பதில் சொல்லிடுவாங்க. 100 சொல்லுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு தெரியல. ஆனா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் பண்ணுங்க, சாகரத்துக்குள்ள இதே பதில் எல்லா மனசு தோன்ற அளவுக்கு நம்ம வாழணும். என்ன பண்றதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். அன்பை பத்தி படிச்ச பாருங்க, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிச்சு பார்க்கலாம். விசுவாசத்தை பத்தி படிச்ச பாருங்க, அதை பூரா நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிச்சு பார்க்கலாம். எல்லாத்தையும் கடைபிடிச்சு பார்த்தா நம்ம என்ன மாதிரி நன்மை இருக்கோங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது சந்தர்ப்பத்தை தவறும் போது நம்ம படித்த வசனங்கள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா? நம்ம எங்கேயாவது இடத்துல போய் ரொம்ப ஓவரா கோவப்பட்டு பேசுறப்ப வசனம் ஞாபகத்துக்கு வருதா? வருது இல்லையா? வருது. அது வருது இல்லையா? அது வரது ரொம்ப நல்ல விஷயம். அது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்? மெயின்டைன் பண்ணலாம். மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம தேவனுக்கு பிரியமா கண்டிப்பா நம்ம. சரிங்களா? ஸோ இப்போ விசுவாசம் முடிச்சாச்சு, அன்போட கம்பேர் பண்ணி முடிச்சாச்சு, அன்பையும் தனியா பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா, பீஸ் அண்ட் லவ். லவ்னா அன்பு, பீஸ்னா சமாதானம். சமாதானத்தையும் அன்பையும் கம்பேர் பண்ண போறோம். தெளிவா ஒரு பதில் சொல்லிருக்கீங்க. சமாதானம் அன்பு ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னு கேட்டா, சமாதானம் இருந்தா தான் அன்பு இருக்கும், அன்பு இருந்தா தான் சமாதானம் இருக்கும். இதை மனசுக்குள்ள அப்படியே நல்லா வச்சுக்கோங்க. பைபிள் இருந்து நீங்க யோசிக்க வேண்டிய கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா, சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்த சகோதர சகோதரிகள். சிச்சுவேஷன் தான். சமாதானம் இல்லாத இடத்துல வாழ்ந்த சகோதர சகோதரிகள் அன்போட இருந்தாங்களா இல்லையா? புரியா? சமாதானம் இல்லாத சூழ்நிலை வரும்போது கூட அன்போட இருந்தவங்களை லிஸ்ட் பண்ணுங்க. ஒருவேளை அந்த லிஸ்ட்ல எழுத நம்ம கேரக்டர்ஸ் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருந்தா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறது சந்தோஷம் சமாதானம். சந்தோஷமும் சமாதானமும் அன்போட எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறத ஆவியின் கனிகள் நம்ம படிச்சிருக்கோம். ஆவியின் கனியோ ஆரம்பிக்கும் போதே அன்பு, அதுக்கப்புறம் சந்தோஷம், அதுக்கப்புறம் சமாதானம். அப்ப கண்டிப்பா
ஆவி கனிகள் இருக்கிற ஒருத்தர்கிட்ட டெஃபினட்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சந்தோஷம், சமாதானம் இருக்கு. நம்ம ரெண்டையும் ஒண்ணு பண்ணிக்கலாம்.